வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது சமீப காலமாக ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இவன் மூத்தத்தை குடிக்கலாம் அவனுக்கு தூக்கம் வராதே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறை சொல்லாமலும், அதிமுகவை குறை சொல்லாமலும் எந்த டிவிக்காரனும் குழப்பம் நடத்தலாம். இவங்களுக்கு யார் இந்த அஜெண்டா கொடுத்தானே தெரியல. எடப்பாடிக்கு எதிராக 6 அமைச்சர்கள், எவனை பார்த்தாலும் அதுதான் போட்டுகிட்டே இருக்கான். அது எப்படி 6 அமைச்சர்கள் சொல்கிறீங்க? அந்த 6 அமைச்சர்கள் உள்ளே பார்த்தாங்க, உள்ளே என்ன பேசுனாங்கன்றது அந்த 6 அமைச்சர்கள் ப்ளஸ் எடப்பாடி ஐயா அவங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த 7 பேர் பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க வந்து வெளியே சொன்னாங்களா? உங்களுக்கு சோர்ஸ் இருந்துச்சா? குத்து மதிப்பாக எதுக்கு எழுதணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த தடவை தேமுதிக கூட்டம் மட்டும் வச்சுட்டு 89,50,000 வாக்கு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட கூட்டணி சேர்த்தா 1,10,00,000 வாக்கு வாங்கியிருக்கு. தேமுதிக சேர்த்தா. அது என்ன சின்ன கட்சியா? 6 அமைச்சர்கள் சொன்னாங்களாம், ஓபிஎஸ், சசிகலா அம்மா, தினகரன் இவங்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு. நீங்கள் ஓபிஎஸும் சசிகலாவும் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்கிறோட நியாயம் இருக்குது. தினகரனை ஏன் சேர்க்கணும்? தினகரன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. நீ அடுத்து என்ன சொல்லுவீங்க? என்ன எழுதுவீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே போல் ஒரு கட்சி நடத்துகிறவனை வந்து இங்கே இணைக்கணும்னு ஏன்டா சொல்லணும்? கூட்டணி வைங்கன்னு சொல்லுங்கள் தினகரனோட. என்ன முட்டாத்தனமா இல்லையா உங்களுக்கு? ஓபிஎஸ் சசிகலாவை ஏன் கட்சியில் சேர்க்கணும்? அவங்க 2 பேருக்கு என்ன வேல்யூ இருக்குது? சசிகலாமாவது தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ஜாதிக்காரங்க மத்தியில், அவங்க சமூகத்து மத்தியில் ஒரு ஆதரவு, பெரும் ஆதரவு இருக்குது. அதையும் தினகரன் தான் வச்சுருக்காரு. தினகரனா சசிகலாவா அப்படின்னு வரும்போது தினகரன் முன்னாடி தான் போவாங்க. ஏன் அப்படின்னா, சசிகலாமா ஆல்ரெடி சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் 2 வருஷத்துக்கு போட்டியிட முடியாது. சப்போஸ் போட்டியிட்டாலும் அவங்க தேர்தல் அப்போ இப்போ விட்டுறாங்க. இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தேர்தல் அப்போ அந்த வார்த்தை பிரயோகத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. முழுக்க ஜெயிலுக்கு ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க தானே நீங்கள் அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க பேசுவாங்க. இவங்க அதுக்கு பதில் சொல்கிறதுலே ஒழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ சசிகலாமா அரசியலுக்கு எப்போ வந்தாலும், எப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் வந்து அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நான் என்னோடய வெற்றியை ப்ரூவ் பண்ணுவேன், நான் ஒரு பெரிய தலைவன் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு ஊராக சுற்றினார். ராமநாதபுரம் சுற்றினார். ராமநாடு ஃபுல்லாக சுற்றியும் அவர் வந்து 2வது இடத்துக்கு அந்த வர முடிஞ்சது. அவர் ஒரு தலைவனை அவரை ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா அவர் திருப்பி அதிமுக கைப்பற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்திருக்கு நிகழ்ச்சி. வெங்கையா நாயுடு பாராட்டு விழாவில் போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகியிருக்காரு. வெங்கையா நாயுடுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன ஒரே வயசு இருக்கும்? வெங்கையா நாயுடு காலில் வந்து ஓபிஎஸ் ஏன் விழுகணும்? அப்போ அவரோட தன்மை என்ன, அவரோட மென்டாலிட்டி என்ன? யாரு காலில் வேணாலும் விழுகலாம், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருக்கலாம். பாஜகவுக்கு கூட அடிமையாக இருப்பார் அவர். பாஜகவுக்கு ஒற்றராக கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை, பிரதமர் வராரு, சேலத்தில் பிரச்சார மாநாடு. அந்த மாநாட்டில் ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்காரு. கேபி ராமலிங்கம் வந்து 2 தடவை மைக்கை பிடிக்கிட்டு போனார். 3வது தடவை ஓபிஎஸ்ஸை வெறுத்து போய் மைக்கை விட்டுட்டு அவரோட போயிட்டார். இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்த்தா தான் கட்சி பலம் பெறும் என்பது, கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாகும் அப்படின்றது வந்து சும்மா பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கு வேணால் சரியாக இருக்குங்க ஒழிய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லியே எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் ஒழிய, மற்றபடி அவங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த காலத்துலையும் கிடையாது.